எல்லாத்தையும் தாண்டி எலக்ட்ரல் பாண்ட்ஸ் மூலமா இவங்க எவ்வளவுக்கு எவ்வளவு ஆன்டி கரப்ஷன் பேசினாங்களோ அவ்வளவுக்கோ 10 மடங்கு கரப்ஷன் இவங்க பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது எலக்ட்ரல் பாண்ட் மூலமா தெரிய வந்துருச்சு. ஸோ இவங்களுக்கு எதிராக எல்லாமே வந்து கட்டமைச்சு சி நேச்சர் ஹேஸ் அ வே ஆஃப் பிரிங்கிங் எவ்ரி திங் இன் டு பெர்ஸ்பெக்டிவ்னு சொல்லுவாங்க. இயற்கை வந்து எப்பவுமே அது வந்து எப்பவுமே காத்து ஒரு பக்கம் வீசாது, அது திரும்ப எதிர்பக்கம் வீச தொடங்கும். அந்த மாதிரி இன்னைக்கு எவ்ரி திங் இஸ் லைக் ஃபாலோயிங் இன் டு பிளேஸ். இவங்க எவ்வளவு தூரம் இவங்களுடைய டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ், இவங்களுடைய பொய், இவங்களுடைய பித்தலாட்டம், இவங்களுடைய ஜூம்லாஸ் ஆர் பீயிங் எக்ஸ்போஸ் டுடே அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். அப்போ இன்னைக்கு இவங்களுக்கு வந்து இவங்க பக்கம் இவங்களுக்கு சாதகமா பேசுறதுக்கு என்ன இருக்கு சொல்லுங்க. நீங்க இப்ப காங்கிரஸ் மேல கரப்ஷன் அலிகேஷன்ஸ் வைக்கிறீங்க. இப்ப மறுபடியும் நீங்க ஒரு அலிகேஷன் வச்சீங்கன்னா உங்களை நோக்கி 2-3 கேள்விகள் வருது. நீங்க எப்படி எலக்ட்ரல் பாண்ட் மூலமா இடி, சிபி, ஐடி எல்லாம் வச்சு மிரட்டி அவங்களுக்கு எல்லாம் கான்ட்ராக்ட் கொடுத்து நீங்க எப்படி பணம் சம்பாதிச்சீங்கன்னு கேள்வி. அதே மாதிரி நீங்க யார் மேல எல்லாம் ஊழல் குற்றச்சாட்டு சொல்றீங்களோ அவங்க எல்லாம் பிஜேபியில வந்து சேர்ந்துக்கிட்டா மனித புனிதர்கள் ஆயிடுறாங்களே, எப்படி அவங்க மேல மட்டும் ஏன் கேஸ் ப்ரொசீட் ஆக மாட்டுது, கேஸ் வந்து க்ளோஸ் பண்ணப்படுது அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து எதிர் மக்கள் கேட்பாங்கல்ல. மக்கள் இதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டே தானே இருக்காங்க. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு காங்கிரஸ் தலைவர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டுகள் சொல்றீங்களோ அவங்கள கூட சேர்த்து வச்சுக்கிட்டு அவங்கள மேடையில வச்சுக்கிட்டு இதே அஜித் பவார 70,000 கோடி ஊழல் பண்ணாரு, நேஷனல் கரப்ட் பார்ட்டி அப்படின்னாரு, என்சிபிக்கு விரிவாக்கம் சொன்னாரு மோடி. இன்னைக்கு அதே அஜித் பவார பக்கத்துல வச்சுட்டு ஓட்டு போடுங்க பாருங்க அஜித் பவார் உங்களுக்கான தலைவர் அப்படின்னு சொல்றாரு அவரு. அப்போ தெரியுது இல்ல உங்களுடைய இரட்டை நிலைப்பாடு. கூட்டணிக்காக மட்டும்தான் அவங்க செயல்படுறாங்க. அப்போ நீங்க வந்து கரப்ஷன் பண்ணி ஜெயிச்சிரணும்ன்றது அவங்க பார்வை. கரப்ஷன் நீங்க சொல்லி மக்களை ஏமாத்த முடியாது, பரிவார்தாதுன்னு சொல்லியும் நீங்க ஏமாத்த முடியாது. இன்னைக்கு கர்நாடகால இந்த ஜேடிஎஸ் ஓட நீங்க வந்து கூட்டணி வச்சிருக்கீங்க. ஒரு போட்டோ எல்லாம் வைரலா இருக்கும், நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஒட்டுமொத்த தேவகவுடா குடும்பத்தோட இது நின்றுப்பாரு. இதை விட டைனாஸ்டி பாலிடிக்ஸ்க்கு வேற என்ன வேணும்? அந்த வீட்டுல தேவகவுடா, அவர் மகன் குமாரசாமியா இருக்கட்டும், ரேவண்ணாவா இருக்கட்டும், பிரஜ்வால், இந்த சைட் குமாரசாமியின் மகன், குமாரசாமியின் மனைவி, ரேவண்ணாவுடைய மனைவி, எல்லாரும் அங்க வந்து பொசிஷன்ல இருக்கிறாங்க. அப்ப இதை விட குடும்பம் அரசியல் பண்ணக்கூடிய பார்ட்டி வேற என்ன இருக்கும்? அப்படிப்பட்ட ஒரு பார்ட்டியோட அந்த பார்ட்டியில இருக்கக்கூடிய அந்த தலைவர் வந்து இவ்வளவு தூரம் ஒரு செக்ஸ் ஸ்கேண்டல்ல இன்வால்வ் ஆயிருக்கிறாருன்னு உங்க கட்சி ஆளுங்களே வந்து உங்களுக்கு தகவல் கொடுத்தப்புறமும் அவங்களோட நீங்க கூட்டணி வச்சு அவங்களை வந்து கேண்டிடேட்டா நிப்பாட்டுறீங்கன்னா உங்களுக்கு குடும்ப அரசியலை பத்தி பேச என்ன தகுதி இருக்கு? இன்னைக்கு காங்கிரஸ்ல இருந்து பல தலைவர்களை இழுத்து வந்து உங்க கட்சியில வச்சிருக்கிறீங்க. இவங்கெல்லாம் குடும்ப பின்னணியில வந்த தலைவர்கள் தானே. ஜெய்ஷாவுக்கு ஒண்ணுமே ஒரு தகுதியும் இல்லாத ஜெய்ஷாவை கொண்டு போய் பிசிசிஐயோட சேர்மனா ஏன் வச்சிருக்கிறீங்க? அந்த ஆளுக்கு ஒரு கிரிக்கெட் பேட்டை கூட பிடிக்க தெரியாது, அடிப்படையே என்னன்னு தெரியாது. அவர் எந்த குவாலிபிகேஷனோட கொண்டு போய் அங்க உட்கார வச்சிருக்கீங்க? ஒரு சச்சின் டெண்டுல்கர் உட்கார்ந்தா ஓகே, ஒரு கபில் தேவை கொண்டு வந்து உட்கார வச்சீங்கன்னா ஓகே, ஜெய்ஷாக்கு என்ன தெரியும் உட்கார வச்சிருக்கீங்க? அப்ப இதெல்லாம் குடும்ப அரசியல்ல வராதா? அப்ப எங்க பணம் பண்றதுக்கு என்ன வாய்ப்பு இருக்கு, எங்க ஓட்டு வாங்குறதுக்கு என்ன வாய்ப்பு இருக்கோ அங்க இருக்கிறவன் அயோக்கியனா இருந்தாலும் பரவாயில்ல, அவன் வந்து செக்ஷுவல் மொலஸ்டரா இருந்தாலும் பரவாயில்ல, அவனுக்கு அதுக்கான அடிப்படை தகுதி இல்லைன்னாலும் பரவாயில்ல, பணம் பண்ணணும் ஓட்டு வாங்கணும்னா நீங்க என்ன வேணா பண்ணுவீங்க அப்படிங்கிற உங்களுடைய டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ் இன்னைக்கு எக்ஸ்போஸ் ஆயிடுச்சுல்ல.